Vanakkam friends, welcome to Crafts with Kubabai. புதுசா ஒரு மாடர்னா ஒரு ஸ்கொயர் பண்ண போறோம் நம்ம. இப்போ நீங்க சுருக்கு முடி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சுருக்கு முடி போட்டோம்னா ஈஸியாக வருது. அது 3 முடி போடுங்க, நடுவில் எடுங்கன்றதெல்லாம் வேணாம். இதிலிருந்து நீங்கள் நம்ம சுருக்கு முடி போடலாம். சுருக்கு முடி எப்படி போடுறோம் பாருங்க. உங்களுக்கு தெரியும் சுருக்கு முடி போடுங்க. ஒரு பக்கம் லூஸாக வரும், ஒரு பக்கம் கெட்டியாக வரும். கெட்டியாக இருக்கிற பக்கம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். லூஸாக இருக்கிற பக்கம் நம்மளுக்கு பின்னுறதுக்கு உதவியாக இருக்கும். பாருங்கள் இப்படி ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ தொடங்க போகிறோம். நம்ம தொடங்குறது அதே மாதிரி சுருக்கு முடி போடுறோம். சுருக்கு முடி போட்டு நடுவில் இழுத்துட்டு இப்போ நம்ம நிட்டிங் ஊசியை இதில் சேர்க்க போகிறோம், கோக்க போகிறோம். கோத்துட்டு இந்த ஒரு பக்கம் இருப்பாரு இழுக்கிற மாதிரி இல்லை, அந்த இழுக்கு எப்படி வருது பாருங்க, லூஸாக வருது. இந்த அளவுக்கு நம்ம இழுத்துக்கிறதுங்க. நம்ம லூஸாகவே போடலாம். இது லூஸாக போட்டோம்னா தான் நம்மளுக்கு அழகாக தெரியும். டைட்டாக இருக்கிறத விட லூஸாக லென்த்து ஜாஸ்தி வச்சு போடலாம். நம்ம பின்னி அப்படியே நிறைய பின்னுவோம். ஒரு 15-20 அளவுக்கு பின்னலாம். நம்ம 20 பின்னல் போடலாம். பின்னல் போட்டுட்டு நான் 20வது பின்னலில் நான் எப்படி நம்ம திரும்பி அதை சை போகிறோன்றதை சொல்கிறேன். இது வந்து மப்ளராக செய்ய நல்லாயிருக்கும். இது மப்ளருக்கு தான் பார்த்துருக்குறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு சின்னதாக பண்ணுவோம். நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணும், எவ்வளோ அகலம் வேணும்னு பார்ப்போம். லென்த்து ஒரு அகலம் வந்து நம்மளுக்கு ஒரு 60 பூ 70 பூ இருந்தால் போதும் பின்னல். இப்போ சிம்பிளாக வந்து ஒரு 15 பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்க்கலாம். ஆயிட்டு மேலே நம்ம எப்படி அடுத்த லைனுக்கு போக போகிறோன்றதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி லூஸாக போடலாம். நம்ம அடிக்கடிக்கு சிக்கு இல்லாத எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக நிறைய பின்னல் போட வரும். சிக்காயிடுச்சு பாருங்க. சிக்கன் இல்லாத வந்திருக்குது, பார்க்கலாம் பாருங்க. எப்படி ஜடை வந்திருக்குது பாருங்க, எப்படி பின்னல் அழகா. ஒரு பின்னல் அழகாக வந்திருக்குது. அது மாதிரி 15 பின்னல் பின்னிக்கலாம். இப்போ பாருங்க, நான் திரும்பி இருக்கிறேன். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். திரும்புறதுல வந்து ஒரு பூ எக்ஸ்ட்ரா போடணும். நான் சரியாக காமிக்கல, இதை இன்னொரு லைனில் காமிக்கிறேன் நான். அப்போ போட்டுட்டு அந்த திரும்பிட்டு 2 சேர்த்து நம்ம இந்த உள்ளனை வந்து இழுத்துக்க போகிறோம். 2 தான். ஒரு இந்த சந்து இருக்குது பாருங்க, அந்த சந்தில் கரெக்டாக நீங்கள் ஊசி நுழைங்க. ஊசி நுழைச்சிட்டு ஒரு இழை தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு இழை வந்துச்சு, இப்போ 2 வருது பாருங்க. 2ல் இப்போ நம்ம உள்ளனை இழுத்துக்க போகிறோம். இழுத்துட்டு 1 வர வைக்க போகிறோம். ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ 1 இருக்குது. இப்போ வந்து இன்னொரு சந்தில் நம்ம விடுறோம். விட்டுட்டு
உள்ளனை எடுத்துன்னு இப்போ 2 இழை வந்திருக்குது. 2 இழையில வந்து நம்ம 2 சேர்த்து ஒன்றா வந்திருக்குது. பாருங்க ஜடை எப்படி வந்திருக்குது. அந்த நடுவில் நம்ம பின்ன பின்ன போகிறோம். இந்த சந்து நடுவில் போட்டு அந்த ஜடை மேல் லைனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். இது வந்து கிட்ட கிட்ட டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸு சந்திலையும் போட்டு உள்ளனை அதில் உள்ள குத்தி எடுத்து 2 ஒன்றா பண்ணுறோம். பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனில் இருந்துச்சு. இப்போ 2வது உள்ளே போட்டு எடுத்து பின்னந்து இப்போ 2 லைன் ஆயிருக்குது. இந்த 2 லைனுக்கு ஒரு லைனுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். பாருங்க 2 லைன் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒரு லைனில் இருக்குது. இந்த சந்திர்பா வருது அந்த பின்னலில் நடுவில் குத்தி நம்ம 2வது லைனை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 15லையும் சேர்த்து நம்ம பண்ணிவிடுவோம். பண்ணிட்டு பிறகு 3வது லைனுக்கு நான் எப்படி வர்றேன்னு அங்கே சொல்கிறேன். நான் ஈஸியாக இருக்குதுங்க பாருங்கள். இது ரொம்ப ஒத்தா வரும், லூஸ் இல்லாத டைட்டாக வரும். இதை நம்ம வந்து மப்ளர் பண்ணலாம். இது மப்ளர் பண்ணலாம். இதை பொறுமையாக பண்ணலாம். நம்ம டைம் பாஸ்க்காக தான் நம்ம பண்ணுறது. இது பொறுமையாக பண்ணுவோம். நம்ம 2வது லைன் சேர்ந்த மேலே ஃபர்ஸ்ட் லைன் கூட 2வது சேர்ந்த மேலே எப்படி வருது பாருங்க அழகா. இப்போ ஒரு லைன் இருக்குது. இப்போ 2வது சந்தில் விடுறோம், உள்ளனை எடுக்கிறோம். எடுத்து மேலே இப்போ 2 வருது பாருங்க. 2 இதில் உள்ள சேர்த்து ஒன்றா எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு கையில் ஒரு லைன் இருக்குது. அந்த ஒன்று கூட இந்த சந்தில் விடுற பாருங்க. பாருங்க எப்படி இருக்குது. இது 2 லைன். இது மேலே பாருங்க அரும்பா மொக்காக வருது. அந்த இதில் தான் நம்ம நடுவில் போட போகிறோம். இப்போ தெரியுதுங்களா கரெக்டாக அந்த சந்தில் நம்ம விடுறது. ஜடை ஃபஸ்ட்டு ஜடை போட்டதில் ஒரு ஜடையிலையும் நடுவில் விட்டு ஒரு லைன் ஒரு கையில் இருக்க ஒரு உள்ளனை 2ஆ பண்ணுறோம். நம்ம 2ஆ பண்ணிவிட்டு 2த்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டாடுறோம். இந்த நடுவில் விட்டு இப்போ 2 போட்டு ஒன்றா கொண்டாடுறோம். இது 2 லைன் முடியுது. இது லென்த்து வச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷார்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறப்ப நல்லா நிறைய லென்த்து வச்சுங்க. உள்ளன் இழுக்கிறோம் பாருங்க. அந்த உள்ளனை வந்து நல்லா லென்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அழகாகவும் லேசாக நல்லா லைட்டாக வரும் வெயிட்டு. மூணு ஜடை போட்டுட்டு நம்ம 3வது லைன் எப்படி திருப்பணும்னு பார்க்கலாம். 3 இருக்கு. 3 போட்டுட்டு நடுவில் போட்டு எடுத்து இந்த 3 முடிச்சுட்டு 3வது லைனுக்கு போவோம். நம்ம ஒரு பூ இதில் எக்ஸ்ட்ரா போடணும். நம்ம ஒரு இழையை வந்து எக்ஸ்ட்ரா கோத்து ஒரு பூ எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அந்த அகலம் வந்து கரெக்டாக வரும். போடுறப்போ நம்ம உள்ள கையில் இருக்கிறது விளைக்கலாம். அது ஈஸியாக வரும். இப்போ பாருங்க. இப்போ எடுக்கிறோம் பாருங்க. முடிக்கிறோம். அதை முடிச்சுட்டு இன்னொரு பூ இருக்கு. இப்போ பாருங்க முடிச்சுட்டு ஒரு பூ எக்ஸ்ட்ரா போடுறோம். போட்டால் 2 இழை வரும். நான் பார்த்தீங்கன்னா 2 சேர்ந்தது. இது ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருந்துச்சு, இப்போ டபுளாக இருக்குது. தப்பம் கிடைக்குது, கேப் கிடையாது. இப்போ வந்து முடிக்க போகிறோம். இந்த முடிச்சுட்டு இப்போ திரும்புகிறப்போ ஒரு ஜடை நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஒன்றில்
ஒரு பின்னலை போட்டுட்டு அப்புறம் இப்போ பாருங்க, திருப்பிட்டு ஒரு பின்னல் போட்டுட்டு ஒரு பின்னல் போட்டு ஒன்று கீழே இருக்கிறதுலே அப்படியே மேலே எடுத்து அது கூட இன்னொரு ஜடை போட்டு கீழேருந்து ஒன்று நம்ம எடுத்துன்னு வர்ற மேலே ஸ்டார்டிங் அது அதுலேருந்து இன்னொரு ஜடையை நம்ம போடுறோம். இதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுனோன்னா அளவு கரெக்டாக வரும். இந்த பக்கம் கம்மி வராது, ஜாஸ்தி வராது. இப்போ பாருங்க, 2வது சந்தில் எப்படி விட்டு நம்ம பூ எடுக்கிறோன்னுட்டு. இப்போ பாருங்க, 2வது சந்துக்கு நம்ம போட்டு ஒரு இழை எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து இழுத்து ஒரு நூலை உள்ளன்னு கொண்டாட போகிறோம். பாருங்க அந்த சந்தில் 2வது லைனில் விடுறோம். 1க்கு 2 ஆச்சு. இப்போ 3வதுல விடுறோம். 1க்கு 2வது நல்லா தெரியுது பாருங்க. தெரிஞ்சுட்டு 2 1 2 1 பண்ணிட்டு இப்போ 3வது லைன் முடிக்க போகிறோம். இப்போ 2வது லைனுக்கும் 3வது லைனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த சந்திலே அந்த பூலே அந்த ஜடையிலே ஒன்று சந்தில் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் அந்த கேப் கிடைக்குது பாருங்க, எல்லா பூலையும் சந்து கிடைக்குது பாருங்க. அந்த சந்தில் போட்டு தான் நம்ம இன்னொன்று இழுத்துட்டு உள்ளன இழுத்து நம்ம ஒரு ஒரு லைனை எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். இது வந்து திக்காக இருக்குது. திக்காக இருக்கிறது நம்மளுக்கு மப்ளருக்கு நல்லா தெரியும். மப்ளர் தான் இந்த முறை செய்ய போகிறேன் நான். பாருங்க, அப்படியே எல்லா சந்தையும் விட்டு அந்த 15 பின்னல்லையும் நிட்டிங் ஊசி போட்டு உள்ளன் நூலை இழுத்து பின்னல் போட்டுன்னு இருக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்க. 5-6 லைன் போட்டுட்டு நான் இது விட்டுடுறேன். அதுக்கு அடுத்தது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொத்தாக கிடைக்கிது. இதில் பர்ஸு போடலாம். கொஞ்சமாகவே ஒரு 15 30 லைன் நம்ம பண்ணிட்டோம்னா அப்படி எல்லாம் சேர்த்து ஒரு பர்ஸு மாதிரி கூட பண்ணலாம் நம்ம இதில். அதை காமிக்கல, நான் ஒரு 5-6 லைனோடு நான் விட்டுறேன். உங்களுக்கு சின்ன இதில் கூட என்னென்ன தேவையாக நம்ம செய்துப்போம். அதை கூட என்ன பொருள் வேணுமோ அது மாதிரி பண்ணிப்போம். இந்த நூல் போய் அடிக்கடிக்க மாட்டிக்கும். அதுதான் ட்ரபிள் கொடுக்கறது. அதான் இந்த வாட்டி லென்த்து நிறைய எடுத்துங்க. இப்போ நூல் கொஞ்சம் மாட்டிக்கிறது கம்மியாக தெரியும். பாருங்க, இப்போ 3வது லைன் முடிய போகுது. முடிஞ்சிட்டு மேலே இப்படி திருப்பி ஒரு பூ போட்டுங்க. 3 லைனில் இப்போ 1 போட்டுங்கன்னு பாருங்க, ஒரு பூ போட்டுக்குங்க. நாலாவது லைன் திருப்புறப்போ நம்ம கையை விட்டுணும். உள்ளனில் சுற்றி இருக்கிற கையை விட்டுட்டு திருப்பிக்கணும். நம்ம திருப்பிட்டு இன்னொரு பூ ஒன்று போட்டுக்கின்னு ஃபஸ்ட்டு அந்த பின்னலில் உள்ள கோத்து உள்ளனில் கோத்து எடுத்து நம்ம பின்ன போகிறோம். எக்ஸ்ட்ரா பின் இருக்குது, அது நெக்ஸ்ட்டுக்கு ஒரு பின்னல் கிடைக்கும். இப்போ கிடைக்காது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சந்தில் நம்மளுக்கு கேப் கிடைக்கும். அதில் போட்டு உள்ளன் போட்டு இழுக்க போகிறோம். இப்போ அந்த அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த பக்கம் திருப்புறம் இல்லைங்களா, திருப்புற பக்கமும் நம்மளுக்கு சின்னது பெருசுன்னு இல்லாத, ஜாஸ்தின்னு தெரியாத, கரெக்டாக கிடைக்காது. பாருங்க, இந்த பின்னல்லே போட்டு போட்டு எடுக்க போகிறோம். நம்ம பின்னல்லே போட்டு எடுக்க போகிறோம்.
இந்த பக்கம் ஒரு லைனுக்கு ஒரு ஜடை போடுறதில்ல, ஒரே நூலை இழுத்துட்டு அப்புறமா இந்த பக்கமாக திருப்பிட்டு கையில் இருக்கிற உள்ளன்ல எடுத்துட்டு இந்த பக்கம் திருப்பிட்டுல அந்த போட்ட பூலையே உள்ளெண்ணெய் ஊசியை விட்டு ஒரு இழை எக்ஸ்ட்ரா போட்டுக்கின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பூ பண்ணிடுறோம். ஒரு பூ பண்ணிட்டு மேலே அடுத்த பூவில் வந்து நம்ம சேர்த்து 4 லைன் 5 லைன் பண்ண போகிறோம். இது 4வது லைனை நம்ம போடுறோம். நம்ம பூ கிடைக்கிறது இல்லையே சந்தில் நொடிங்க உள்ள நெடுங்க கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. நான் ரொம்ப சின்னது பண்ணியிருக்கிறேன் மாமூலாக. நீங்கள் நல்லா லென்த்து எடுத்து பெரிய பெரிய பின்னெல்லாம் பின்னுங்க. பெரிய பெரிய பின்னெல்லாம் பின்னுங்க. நான் ரொம்ப கெட்டியாக பண்ணியிருக்கிறேன். பெரிய பெரிய பின்னல் லூஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஜடை செய்கிற பொருள் எல்லாம் நல்லா தெரியும். 10 லைன் 15 லைன் பின்னிட்டு கூட நீங்கள் அது டபுளாக மடிச்சு பாருங்க. பார்த்துட்டு பூ எடுக்கிறோம். எடுத்துட்டு பூவில் சேர்த்து நம்ம பின் ஜடை போட்டுன்னு இருக்கிறோம். இப்போ அந்த ஜடை போடுறதுல நம்ம போட்டு உள்ளே போட்டு எடுத்து ஜடை போட்டுன்னு இருக்கிறோம். 4 லைனில் எவ்வளோ அகலம் வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நல்லா. இப்போ நீங்கள் ஜடை நல்லா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் போடலாம் கைட்டி போட்டு எடுங்க. போட்டுட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணு. இது வந்து அது வந்து முன்ன பண்ணது ஒரு ஜடை போட்டோம் நம்ம. இப்போ 2 ஜடை 3 ஜடை 4 ஜடைன்னுட்டு நம்ம திக்காக போடுறோம். இது ஒரு டிசைனு. பசங்களுக்கு ஒரு 15 லைன் போட்ட சின்ன பர்ஸ் மாதிரி பண்ணலாம். பேக் வேனிட்டி பேக் மாதிரி பண்ணலாம். பசங்களுக்கு நல்லா தெரியும் பண்ணி கொடுத்தா. எங்கள் பேத்தி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு பர்ஸு ஒன்று பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. அப்புறம் ஒரு மப்ளர் ஒன்று பண்ணின்னு இருக்கிறேன். ஃபினிஷிங் ஆன மேலே நான் எப்படி வருதுன்னு எனக்கு காமிக்கிறேன். நடுவில் எவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னு அதையும் காமிக்கிறேன். நான் இந்த பக்கம் டர்ன் பண்ணுறப்போ ஒரு நூலை சுற்றி ஒன்று எடுங்க. அப்படி திருப்பிங்க. திருப்பிட்டு மேலே இன்னொரு நூலை சுற்றி 2 ஒன்றா பண்ணிக்கணும். ஒன்றா பண்ணிவிட்டு அதோட பூவில் வந்து ஜடை போட்டுக்கலாம். பின்னல் பின்னிக்கலாம். சைடு தான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன்னு நானே பண்ணி விட்டுறேன். சைடு பாருங்க. அப்படி பின்னே இருக்கலாம். ஒன்று ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயராக வந்திருக்குதுன்னு காமிச்சு பார்க்கலாம். இந்த அளவுக்கு எவ்வளோனா நம்மள்ட்ட எடுத்துன்னு போகலாம்.
அஞ்சாவது லைனில் எப்படி வந்திருக்குது பாருங்க, 4 லைனில் எப்படி வந்து நீங்களே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், போட்டுன்னு இருக்கிறப்ப இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியும். அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் போடலாமான்னு இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் போடுறது இருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி, இன்னும் ஒரு 20 பூ போட்டுட்டு எவ்வளோ பசங்களுக்கு பர்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா லென்த்து பண்ணிவிட்டு மடிச்சுட்டு நம்ம இந்த சைடில் அந்த சைடில் உள்ளனில் நம்ம கோத்தி எடுத்தால் ஒரு பர்ஸ் மாதிரி கிடைக்கும், ஒரு பேக் மாதிரி கிடைக்கும். இந்த எட்ஜுக்கு அந்த எட்ஜுக்கும் நம்ம வேன்டி பேக் மாதிரி வரும். கொஞ்சம் பின்னிட்டு அதை பின்னி எடுத்துடலாம். சும்மா பசங்க ஆட்டம் என்ஜாய் பண்ணிக்கின்னு இதை என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய வந்து நான் பின்றதே காமிச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு முறை 2 முறை தான் அந்த இது காமிக்கிறேன், அந்த பூவில் போட்டு எடுங்கன்னுட்டு. மேல் பக்கம் ஜடை வருது பாருங்க, மேல் பக்கம் ஜடை வந்துருக்கிறப்போ அப்போ ஒரு பூவாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஜடைக்கு உள்ளே விட்டு எடுத்தோம்னா அந்த பூவில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு பூ பண்ணலாம். இது செய்து பார்க்கலாம் பாருங்க. இந்த எட்ஜி அந்த எட்ஜி திருப்புறப்ப ஒரு எடை ஜாஸ்தி பண்ணிங்க, இந்த பக்கம் திருப்புங்க. திருப்பிட்டு கையில் இருக்கிற உள்ளனை எடுத்துடுங்க. எடுத்துட்டு மேலே இன்னொரு பூ போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கு அடுத்த பூவில் நீங்கள் சந்தில் போட்டு ஒரு இழையை எடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த லெவலில் அந்த லெவல் கரெக்டாக வரும். அதை வேணா நான் தனியாக கூட அந்த எட்ஜை காமிக்கிறேன். நான் இப்போ பாருங்க, அந்த எட்ஜி பாருங்க, எட்ஜில் இப்போ பாருங்க எட்ஜி ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஒன்றில் வந்து நம்ம ஒரே ஜடை பின்னிக்கிறோம். அந்த ஒன்று கூட ஒன்று இப்போ ரெண்டு வருது. இப்போ 2 வருது, 1 + 1. இப்போ நூலை மாற்றிங்க, கையை வந்து அப்படி திருப்பிட்டு அந்த 1 கூட வந்து இன்னொரு பூ எடுத்துக்கோ. இப்போ பாருங்க, இந்த அளவு அந்த ஒரு பூ எடுத்து பின்னின்னு வந்தோம்னா ஜடை போட்டுன்னு வந்தால் அந்த வந்து அகலம் பாருங்க, அந்த கரெக்டாக ஷேப் கரெக்டாக வருது பாருங்க. பாருங்க, அந்த ஒரு ஜடையிலையும் நம்ம போட்டு எடுக்கிறோம் பாருங்க, அது நல்லாவே ஈஸியாக தெரிஞ்சிடும். இது போட அந்த ஜடையில் எப்படி எங்கே விடணும், இது ஃபிட்டிங் ஊசி சொல்லிட்டு தெரியும். திருப்பிக்கின்னு வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாருங்க, சாம்பிள் கரெக்டாக தெரியும். இது பர்ஸ் மாதிரி எது மாதிரியே பண்ணலாம். நான் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணுறது இழுத்துட்டு ஒரு முடி அப்படியே இங்கே பாருங்க, க்ளோஸ் பண்ணுறது கட் பண்ணிவிடுங்க. நூலை ஒரு சுருக்கு முடி போட்டிருக்கிறீங்களே ஒரு ஜடைக்கு, அது உள்ள சந்தில் வந்து அந்த கேப்பில் இருக்குது இல்லைங்களா, அந்த சந்தில் இந்த நம்ம கட் பண்ண உள்ள இழுத்துடுங்க, கட்டி ஆகிடும். இது அவ்வளோ இது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு நூலை சேர்க்கணுன்னா கூட அதில் கோத்துட்டு ரெண்டுத்தையும் முடி போட்டுட்டு நம்ம சேர்க்கலாம். இதுதான் பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு. இது கிட்டே ஒத்தா இருக்குது கிட்ட.
இப்போ ஒரு ஸ்கார்ப் பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த எட்ஜெலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. மேலே பூ வந்திருக்குது. இதை பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Bye bye, friends. Thank you for coming to Crafts with Kubabai. See you soon.